சொல்லி பார்த்தா ஒரு தீவுக்கு போகிறோம். என்னடா இலங்கையில் இருக்கிற 2 கடல்சார் தேசிய பூங்காவில் முக்கியமான ஒரு தேசிய பூங்கா தான் வந்து இந்த புறாத்தீவுன்னு சில வகை மீன்களாக இருக்கட்டும் சரி, ஆமைகள் கூட பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிதுஷன். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தா ஒரு தீவுக்கு போகிறோம். என்னடா இலங்கையே ஒரு தீவு தான், இவன் என்ன இன்னொரு தீவுக்கு போகிறோன்னு சொல்கிறான்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால், ஆமாம், இலங்கைக்குள்ளே அடங்குற ஒரு குட்டி தீவுண்டு. புறாத்தீவுக்கு தான் நாங்கள் போகிறோம். புறாமலை என்ற பேரில் பொதுவாக எல்லாமே சொல்லிக்கொள்ளுவாங்க. அங்கே போகிறதுக்கு ரொம்ப பட்ஜெட்டாக போகணுன்னு யாராவது விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிரயோசனமாக இருக்கும். சில பேர் ரொம்ப செலவு பண்ணிட்டு போவாங்க, அவங்க நீங்கள் நார்மலாகவே விசாரிக்காமலே போயிடலாம். ஆனால் பட்ஜெட்டாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ காலமே ஒரு 5 கால் இருக்கும். நான் வந்து வல்ல சந்திக்கிட்ட போயிட்டுருக்கேன். அப்படியே கட் பண்ணால் நல்லூர் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், நான் பைக் ஓட்டிகிட்டே வீடியோ எடுக்கிறால தொடர்ந்து என்னால் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கலாது. ஸோ முக்கியமான விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ நல்லூர்கிட்ட வந்துட்டோம், அங்கே என்ன பண்ண போகிறோன்ற தொடர்ந்து பாரு. ஆரம்பிக்கிறது மங்களகரமாக ஆரம்பிப்போமா? ஒரு குட்டி மியூசிக் உண்டு. முருகா, முத்துக்குமரா, கந்தா, கடம்பா, கதிரவேலா, வடிவேலா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. பாட்டே போடுற எந்த வேலு வந்தாலும் கந்த வேலினாலே சரணம் 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 சரணம். பாட்ட மாட்டா. வளமையாக நம்ம பசங்களை எப்படி விளக்கிடுவோம்? பைக்லேயே நேராக ட்ரிங்கோ வரைக்கும் போவோம். ஆனால் இந்த வாட்டி என்னன்னு சொல்லி பார்த்தா, பைக்கை வந்து ஜெஃப்னா பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஒரு பார்க்கிங்கில் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு வவுனியா வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு வவுனியாவில் இருந்த அங்கால ஃப்ரெண்ட் ஒருத்தங்களோட வெஹிக்கிளில் போயிட்டு இருந்தோம். சரி, போகிறப்பவே சில முக்கியமான விஷயங்களை கேட்டுக்கொண்டு போவோமா? கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற திருகோணமலை மாவட்டத்தில் நிலாவளி கடற்கரையில் இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த புறாத்தீவுன்றது அமைஞ்சிருக்கு. இது ஒரு தேசிய பூங்கா. அதாவது இலங்கையில் இருக்கிற 2 கடல்சார் தேசிய பூங்காவில் முக்கியமான ஒரு தேசிய பூங்கா தான் வந்து இந்த புறாத்தீவுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2வது என்னென்னு சொல்லி கேட்டால், எனக்கு தெரிஞ்சு வடமாகாணத்தில் இருக்கிற ராமர் பாலம் தான் அடுத்த ஒரு முக்கியமாக தேசிய பூங்காவாக இருக்கும். நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தா வவுனியாக்கும் ட்ரிங்கோக்கும் இடையில் குட்டி ரெஸ்டாரண்ட் எடுத்துருக்கோம். ஸோ அங்கால போயிட்டு இருக்கிற சில பல சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு முதல்ல இப்போ நாங்கள் எங்கே வரைக்கும் வந்துட்டோம்னு சொல்லி பார்த்தா நிலாவளி வரைக்கும் வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் அந்த கடற்கரைக்கு போயிட்டு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு எவ்வளோ முடியும் என்ன மாதிரின்றது நான் தொடர்ந்து சொல்வேன். அதுக்கு முதல்ல வாங்க நாங்கள் முக்கியமான விஷயங்களை பார்த்து கொண்டே போவோம். இலங்கையோட 17வது தேசிய பூங்காவாக இனங்காணப்பட்ட இந்த புறாத்தீவு வந்து புறாமலை என்று தான் ஆரம்பத்தில் கூறப்பட்டது. இப்போ வரைக்குமே புறாமலைன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் வந்து உண்மை எவ்வளோ தூரம்னு எனக்கு தெரியலை. பட் அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்படுறது என்னென்னா, இந்த தீவில் வந்து அதிகமான புறாக்கள் காணப்பட்டதால் புறாத்தீவுன்னு சொல்லி அழைக்கப்பட்டுன்ற மாதிரி. இங்கே நாங்கள் போட் எடுத்து போகிறப்போ அங்கே 2 தீவு இருக்கும். ஒன்று வந்து அந்த பெரிய தீவு புறாத்தீவு என்று அழைக்கப்படுறதோடையும் இந்த சின்ன தீவு காக்கதீவு என்று அழைக்கப்படுற மாதிரியும் சில இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் சில இடத்துல வந்து 2மே புறாத்தீவுன்ற பெயரால் தான் அழைக்கப்படுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான புறாக்களை காணலாம்ன்ற மாதிரி இருக்குது. வாங்க உண்மையாகவே அப்படி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறப்போ பார்க்கலாம். அந்த பெரிய தீவு தான் புறாத்தீவுன்னு அழைக்கப்படுதுன்னு சொன்னதானே, அந்த தீவு வந்து 200 மீட்டர் நீளமாகவும் 100 மீட்டர் அகலமாகவும் காணப்படுது. இப்போ எங்கே கரெக்டாக வந்துட்டோம்னு சொல்லி பார்த்தா, நாங்கள் நிலாவளி அந்த பார்க்கிங் இருக்குது தானே, நாங்கள் போட் எடுக்கிற இடத்துல கிட்ட இருக்கிற இடத்துல பார்க்கிங்க்கு வந்துட்டோம். ஸோ நாங்கள் அந்த வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக கடற்கரையை நோக்கி தான் போக போகிறோம். சரி, அங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன மாதிரி ப்ரைஸஸ்ன்னு சொல்கிறேன்னு, அதாவது அந்த போட்டுக்கு வந்து 8000, அதில் 8 பேர் வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். 6 பேர் வரைக்கும்ன்ற வரையும் சில பேர் சொன்னாங்க. இவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல எனக்கு. 8 பேர் வரைக்கும் போகலாம்னு நினைக்கிறேன். 2வது வந்து அங்கே எடுக்கிற டிக்கெட் வந்து ஒருத்தங்களுக்கு 750 ரூபா டிக்கெட் வரும். நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கே போனதுக்கு பிறகு நீங்கள் ஸ்கூபா ஸ்னோர்லிங் செய்கிறேன்னு சொன்னால் ஒருத்தங்களுக்கு 1500 ரூபா படி போகும். அங்கே உங்களுக்கு கைட் பண்ணுறவங்களுக்கு சில பேர் 1000 ரூபா வரைக்கும் எடுப்பாங்க. சில பேர் வர்ற ஒருத்தங்களுக்கு 500 ரூபா படியும் எடுப்பாங்க. என்ன கேட்டால் கூட்டமாக போனீங்கன்னு சொன்னால் பயங்கர ஃபன்னாக இருக்கும். முக்கியமாக சில வகை மீன்களாக இருக்கட்டும் சரி, ஆமைகள் கூட பார்க்கலாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. சில நேரங்களில் சுறா மீன் கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்ன்றப்ப தான் சொல்கிறாங்க. நாங்கள் என்னென்னத்தை பார்க்குறோம், நாங்கள் என்னென்ன ஃபன்னெல்லாம் எடுக்கிறோன்றதை தொடர்ந்து பார்ப்போம். வாங்க. இல்லை இதான் இல்லைண்ணா, இங்கேருந்து தெரியுது என்ன பண்ணிருக்காங்க. நாங்கள் அந்த பீச் வரைக்கும் வந்தாச்சு. என்ன சிக்கல்னு சொன்னால் உள்ளுக்கு போயிட்டு எடுக்கிறது நான் அந்த
மொபைல் வாட்டர் ப்ரூஃப் தான், இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் உப்பு தண்ணிக்கு வச்சிருக்கிற எவ்வளோ சேவ் பண்ணுறது சொல்லலாது. அதனால் இந்த தண்ணிக்கு இருக்கிற கவரும் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். கூட வந்த அமௌண்ட் வரும். அங்கே அந்த போட் பதிக்கிற சம்மந்தமாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு மிச்சத்தை யோசிப்போம். என்ன வெயில் சீரியஸ். அதுக்குள்ள இந்த ஷர்ட்டை வர போட்டிருக்கேன் பாருங்க, தெரியுதா? அங்கே தான் நாங்கள் போகணும். பார்ப்போம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போகிறோம். வாவ், தாண்டி போகக்கூடாதுண்ணா. ஸோ ரெடி ஆகியாச்சு, வாங்க பார்ப்போம். ஹலோ, செம்ம மழை கொண்டு வர போகுது. என்ன இப்படியே நாங்கள் இந்த புறாத்தீவிலிருந்து நிலாவளிக்கு போயிட்டு அங்கேருந்து திருக்கோணேச்சரம் போயிட்டு அப்படியே வீட்டை போகிறோம். அதுக்கு முன்னே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? ஏன்னு சொல்லி பார்த்தா, திருக்கோணேச்சரம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு செம்ம வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. திருக்கோணேச்சரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு செம்ம வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இதில் ஒரு சின்ன கிளிப் போடுறோம், பார்த்துக்கொள்ளுங்க.
திருக்கோணச்சினம் போல எத்தனை பேர் அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் தொடரும் நான் நிதுஷன். அதுக்கு முன்னம் இதுக்கு ஒரு மியூசிக்கை போட்டு வரேன். இந்த வியூவில் ஒரு வீடியோ பாருங்கள். பாய் பாய் பாய். இதுதான் மாறிடும் கண்ணீர் விட்டால் செடியா பூத்திடும் என்னாகும் வாழ்ந்தே பார்த்திடலாம். தினம் நீ தேடும் வாழ்க்கையின் உனை தேடுமே அது உனக்கான